கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம் அப்படி தான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசினபோது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனாக உட்காந்துருக்கார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம், சினிமாவில் பார்த்தா ஒரு சில நண்பர்களை பார்த்து தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரில. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவர் வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கப்பலமாக தம்பியோடு நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் வந்து எல்லாருமே வந்து மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர மனசு வந்து ரொம்ப குழந்த மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்குறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் எங்கே பார்த்தாலும் கேட்பார். அவர் கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாக இன்றைக்கி வந்து ஏறத்தாழ ஒரு 35-40 நாடுகளுக்கு நான் பறந்து வந்துட்டேனாலும் முதல் விமான பயணமே கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அவ்வளோ நினைவுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்கள் எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்லப்போனால் கேப்டனுக்கு நாங்கள் திருப்பி செய்ய முடியாத அன்பையெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்லை, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ரசிகர்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் அன்பால் உருவான குழந்தை, அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும், இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.